அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி, அமெரிக்காவின் தந்தை, சனிக்கிழமை, ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவின் தந்தை என போற்றப்படும் ஜார்ஜ் வாஷிங்டன் பிறந்த தினம் என்று. பிப்ரவரி 22. அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் பிறந்தவர். 1732. ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார். பிறகு கணிதம், புவியியல், லத்தீன், ஆங்கிலம் கற்றார். அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அமெரிக்காவின் தந்தை என்று கூறப்படுவர் யாருன்னா 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜார்ஜ் வாஷிங்டன். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார். பிறகு கணிதம் படிச்சிருக்கிறாரு, புவியியல் படிச்சிருக்கிறாரு, லத்தீன் படிச்சிருக்கிறாரு, ஆங்கிலம் கற்றுக்கிறாரு. புகையிலை வளர்ப்பு, நில அளவை உள்ளிட்ட பல விஷயங்களை தந்தையின் பண்ணையில் கற்றுக்கொள்கிறார். மல்டி டாஸ்கிங் பண்ணாதான்னு சொல்லியே இந்த பல பேர் சொல்லியே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துன்னு சொல்லியே நாசம் பண்ணுறாங்க பைத்தியக்கார நாய்கள். அவர்களை நீங்கள் செருப்பால் அடித்து ஒதுக்க வேண்டும். என் மாணவர்கள், நீங்கள் பல விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். கண்டிப்பாக உங்களை வாழ்க்கை கூட்டிகிட்டு போவோம். 40 வயசில் நீங்கள் கல்வியில் முன்னுக்கு வந்தால் கூட 20 வருஷம் நீங்கள் சேவை செய்யலாம் அரசாங்கத்துக்கு. 60 வருஷம் ரிட்டையர்டு சாவவரை சேவை செய்யலாம். எப்படி? உங்களோட அகாடமிக் ஸ்கில்லை நீங்கள் அலைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, பல மாதிரி ஹானரபிள் ஃபேக்கல்ட்டி, எமிரிட்டஸ் ஃபேக்கல்ட்டி, இந்த மாதிரி பல ஃபேக்கல்ட்டியாக நீங்கள் அப்பாயிண்ட் ஆகலாம். ரிட்டையர்ட் ஆன பிறகும் நீங்கள் ரிசர்ச் பண்ணால் சம்பாதிக்கலாம். பெற்ற தாய் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. பல விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் எனது மாணவர்கள். அதைத்தான் என்னுடைய வேண்டுகோள். வெற்றி பெறுவீர்கள் நீங்கள். 1753 இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது நடந்த பிரெஞ்சு போர், சிவப்பிந்திய போரில் பங்கேற்றார். இது அவருக்கு இராணுவ அனுபவத்தோடு புகழையும் பெற்று தந்தது. அடுத்த 15 ஆண்டுகள் பண்ணையை நிர்வகித்து வந்தார். செல்வத்தை பல மடங்கு பெருக்கினார். செருப்பால் அடிக்க வேண்டும் சொல்றது தவறு தான். ஆனால் சில விஷயங்களை நாம் ஆதங்கத்துடன் சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களை அமுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உங்களை யாரும் அமுக்கக்கூடாது. நீங்கள் போகின்ற வழி சரியான வழி என்பதில் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அது எந்த வழியில் போனாலும், திருட்டு வழியில் போனாலும் சரியான திருட்டு தான். அந்த திருட்டை சரி செய்து கொண்டு அரசுக்கு பயன்படுகிற வகையில் தடை அறிவியல் துறைக்கு போகிறது, பகுப்பாய்வு துறைக்கு போகிறது, ப்ளஸ் போலீஸ் ஃபோர்ஸுக்கு, பேராமிலிட்டரி ஃபோர்ஸு, டிஃபென்ஸுக்கு போகிறது, எதிரி நாட்டு திருடர்களை கண்டுபிடிப்பது, இந்த மாதிரி வேலையில் ஈடுபடலாம். 6 அடி உயரம். திருட்டை நான் வலியுறுத்தவில்லை. திருட்டை கற்றுக்கொண்டு திருடக்கூடாது, ஆனால் திருட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன். 6 அடி உயரம், கட்டான உடலமைப்பு, வசீகர தோற்றம் கொண்டவர், எதற்கும் அஞ்சாதவர், நிர்வாகத்திறன், மன உறுதி படைத்தவர், ஒழுக்கச் செயலர். 1775 அமெரிக்க புரட்சி இராணுவத்தின் தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் பிரிட்டனுடன் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர போர் 1783 முடிந்தது. அமெரிக்க சுதந்திரத்தை பிரிட்டன் அங்கீகரித்தது. தன்னிகரில்லா அர்ப்பணிப்பு உணர்வுடன் போரை நடத்தி வெற்றிக்கு பங்காற்றினார் ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்க சுதந்திர போரில் தலைமை பொறுப்பு ஏற்ற இவர் 1775 முதல் சுதந்திர அமெரிக்காவின் அதிபராக 2 முறை பதவி வகித்த காலகட்டம் வரை இவரது சாதனைகள் மகத்தானவை. விடுதலை போர் முடிந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார். நவீன அமெரிக்காவின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுபவர். சிற்பிகள் ஸ்கல்ப்சரிஸ்ட், அதாவது ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பக்கலை. சிற்பிக்கு ஸ்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரில, ஆங்கிலத்தில் டக்குன்னு வர முடியும், கண்டுபிடிச்சிடலாம். அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் இன்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொன்னால் சிற்பி தான். அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்குமாறு செய்ததில் இவரது பங்கு முக்கியமானது. 1789 அமெரிக்காவின் முதல் அதிபராக பதவியேற்றார். 100% வாக்குகள் பெற்ற ஒரே அதிபர் இவர்தான். அமெரிக்காவின் ஒற்றுமை குலையாமல் கட்டிக்காத்த உறுதிமிக்க தலைவராக திகழ்ந்தார். பல துறைகளிலும் அசாதாரண நிர்வாகத்துடனும் அமெரிக்காவை கட்டமைத்தார். அமெரிக்க வரலாறே இவரிடமிருந்து தான் தொடங்குவதாகவும் கருதப்படுகிறது.
போர், அமைதி என 2 காலகட்டங்களிலும் சிறப்பான நிர்வாகத்திறனை கொண்டிருந்ததால் காலங்கள் கடந்தும் புகழ்பெற்று விளங்குகிறார். ஆதரவு, செல்வாக்கு இருந்தாலும் 3 முறை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து சிறந்த முன்னுதாரணமாக விளங்கினார். இவரது சிலைகள் அமெரிக்காவில் பல இடங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. டாலர் நோட்டுகள், நாணயங்கள் இவரது உருவம் பொறிக்கப்பட்டது. இவரது நினைவாக தபால் தலைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவரது பிறந்த நாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. பல கல்வி நிறுவனங்கள், பொது இடங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன் 67 வயசு, 1799 இறந்துறார். 18ஆம் நூற்றாண்டிலே இறந்துறார். 18ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறார். 1732 முதல் 1799 வரை இவருடைய வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.